சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பாத்தியா மீனா, எங்க அம்மா மனசு மாறினதால ரோகிணிய தன்னுடைய மருமகளா ஏத்துக்கிட்டு மனோஜும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணுன்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்றாங்க. ஆனா என்னையும் எங்க அம்மா மகனா ஏத்துக்கல, உன்னையும் மருமகளா ஏத்துக்காம, நம்மள புரிஞ்சுக்காம, நம்மள பத்தி யோசிக்காம இருக்காங்க பாத்தியா. என்னதான் அப்பா நமக்காக சப்போர்ட் பண்ணாலும் என் அம்மா பேச்ச தான் கேட்டாகணும். அதனால நம்மள பத்தி யோசிக்கவோ, கவலைப்படவோ நமக்குன்னு யாருமே இல்ல. அப்படிதானே மீனா? அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே மீனா சொல்றாங்க, கண்டிப்பா அத்தை உங்கள பத்தி சீக்கிரமாவே புரிஞ்சுக்க தான் போறாங்க. என்ன அவங்க மருமகளா ஏத்துக்கணுன்ற அவசியமே இல்ல. என்ன கவனிக்கிறதுக்காகவும், பார்த்துக்கிறதுக்காகவும் நீங்க இருக்கீங்கல்ல. அதனால உங்கள ஏத்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே முத்து சொல்றாரு, என்ன நீ விட்டு கொடுக்க மாட்ட மீனா. இருந்தாலும் நமக்கு அம்மா இப்படி ஏற்பாடெல்லாம் செய்யலைனாலும் நம்ம மேலே அவங்க அக்கறை வச்சாலே போதும். அதை கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பாத்தியா. அதான் கொஞ்சம் மனசு வேதனையாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் மனோஜ் மாதிரியும் ரோகிணி மாதிரியும் பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சு நமக்கும் நல்ல வருமானம் வந்தால் சீக்கிரமாக உங்கள் அம்மா உங்களையும் மகனாக ஏற்றுப்பாங்க. இப்போ ரோகிணியை எதுக்காக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ரோகிணி மூலமாக மனோஜுக்கு நல்ல வருமானம் வரப்போகுது. ரோகிணியால் மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஒரு எண்ணத்தில் தான் ரோகிணி நல்ல மருமகன்னு பாராட்டி பேசுனது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்காங்க. இல்லைனா ரோகிணியை என்னைக்காவது ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து அவங்கள மதித்து பேசியிருக்காங்களா? வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்கல்ல, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸை நல்லபடியாக செஞ்சு நாம் முன்னேறினோன்னா உங்கள் அம்மா நமக்காக இல்லைனாலும் நமக்கு கிடைக்க போகிற அந்த வருமானத்துக்காகவாது இவங்களால கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும், இவங்க கண்டிப்பாக நல்ல பிஸ்னஸ் செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம 2 பேரையும் ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா நம்மளை புரிஞ்சு ஏற்றுக்கணுமே தவிர்த்து ரோகிணி மாதிரி பொய் சொல்லி இல்லை நல்ல பேர் வாங்கினதுனால எங்கள் அம்மா ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ என் கூட இருக்கல மீனா, அதுவே போதும் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து இப்படி சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க மீனா. வித்யாவும் முருகனும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் ரோகிணியை பார்க்குறாங்க. வித்யா ரொம்ப சந்தோஷமாக ரோகிணியை பார்த்த உடனே, என்ன ரோகிணி, நான் ஃபோன் பண்ணேன், நீ பேசவே இல்லை. நீ என்னை பார்க்க வருவேன்னு ரொம்ப நேரமாக நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ என்னை பார்க்கவும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வித்யா, இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீயும் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போவ. அதனால் நான் ஃபோன் பண்ண வேண்டாமே நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்க வரணும்னு நான் மட்டும் இல்லை, மகேஸ்வரியும் ரொம்பவே ஆசைப்பட்டோம். நீ சந்தோஷமாக இருக்கலன்னு கேட்க உடனே முருகன் சொல்கிறாரு, வித்யாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் 2 பேரும். அது மட்டும் இல்லை, நாங்கள் விரும்பின மாதிரியே கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே உங்கள் வீட்டில் இருக்கிற மீனாவும் முத்துவும் தானே. மீனாவும் முத்தண்ணனும் ரொம்ப நல்லவங்க தெரியுமா. அவங்களால தான் எங்கள் கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. அவங்க தானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தையே செஞ்சு வச்சாங்க அப்படின்னு முத்து மீனாவை முருகன் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்க உடனே இங்கே வித்யா சொல்கிறாங்க, ரோகிணி கோவப்படாத. உனக்கு முத்து மீனாவை பிடிக்காது, ஆனால் முருகனுக்கு முத்துவை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் முருகன் முத்து மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. நீ புரிஞ்சிக்காம கோவப்படாத அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு கூட கூப்பிட மாட்டிங்களா? இப்படியே நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருப்பீங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதான் என் வீட்டுக்கு தானே வந்திருக்க, நாங்கள் தான் வர வழியில் உன்னை பார்த்துட்டோம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் வித்யாவும் ரோகிணியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி வந்ததால் வித்யா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க உடனே முருகன் சொல்கிறாரு, சரி வித்யா நீங்கள் பேசிட்டுருங்க, வெளியில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு வித்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, வித்யா பரவாயில்ல, முருகன் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதா அவரே சொல்கிறாரு. ஆமாம், புதுசாக வீடு வாங்கணும்னு சொன்னீங்க, அதை பற்றி இப்போ யோசிக்கவே இல்லையான்னு கேட்கும்போது, இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை சேர்த்துட்டு அப்புறமா வீடு வாங்கணும். அந்த வீடு வாங்குறதுல கூட முத்து என்ன முடிவெடுக்கிறாரோ அதை தான் நான் ஏற்றுப்பேன்னு முருகன் சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வித்யா. இதை கேட்ட ரோகிணி உடனே, அப்போ முத்துவும் மீனாவும் முருகனுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்கிறாங்க, ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்காம எப்போ பார்த்தாலும் உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, நீ வீடு வாங்கினா முதல்ல என்ன தானே கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் நடந்தா நான் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, மனோஜ் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரா, உன்னுடைய மாமியார் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா
அப்படின்னு ரோகிணி கிட்ட வித்யா கேட்குறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. வித்யா, நானே உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சேன். இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் இங்கே விஜயாத்த என்கிட்ட எவ்வளோ சந்தோஷமா பேசுகிறாங்க தெரியுமா? ஏன்னா என்னால் மனோஜுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குதுன்னு என்னை பாராட்டி பேசுகிறாங்க. என்னை அவங்க திட்டுறதும் இல்லை, என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. முன்னாடி என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கேன். அது மட்டும் இல்லை, நானும் மனோஜும் சந்தோஷமாக பேசக்கூடாது, நான் மனோஜோட கடைக்கு போகக்கூடாதுன்னு என்னென்ன பேசினாங்க. இப்போ நானும் மனோஜும் சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு எங்களுக்காக என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா, என்னென்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமா ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வித்யா, உண்மையாவ சொல்ற ரோகிணி அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே வித்யாவும், ஆமாம், வீட்டில் இப்போ முத்து மீனாவை அத்தை கவனிக்கிறதும் இல்லை, கொஞ்சம் கூட அவங்கள பற்றி யோசிக்கிறதும் இல்லை. எப்பயுமே என் மருமக ரோகிணி சொல்கிறத மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும்னு என்னை எவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க. என்னால் மனோஜுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது, அதன் மூலமாக மனோஜுக்கு நல்ல வருமானம் வரும், அவர் நல்லபடியாக முன்னேற போகிறாருன்னு என்னை ரொம்ப நம்புகிறாங்க. அதுக்காக தான் மனோஜ் மறுபடியும் பெரிய பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற ஆசையில் நம்ம மகேஸ்வரி கிட்டேயும் பேசி வச்சுருக்கேன். மகேஸ்வரியோட வீட்டுக்காரரும் பிஸ்னஸ் செய்கிறார்ல, அவர் மூலமாக மனோஜுக்கு மறுபடியும் ஒரு கடையோட ஓனர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை பற்றி நான் பேசுனதுனால இன்னும் விஜயாத்தை என்னை ரொம்ப நம்புகிறாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி பேசுகிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, பாத்தியா, இப்போ கூட உன்னுடைய மாமியார் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் உன்னால் மனோஜுக்கு நல்ல வருமானம் வரப்போகுது, உன்னால் மனோஜுக்கு நிறைய உதவி கிடைக்குது, நீ உதவி செஞ்சதால பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நம்பி இப்படி உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்னைக்கு உன்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிய வருதோ அன்னைக்கு தெரியும் உன்னோட லட்சணம் என்னன்னு. ஆனால் அன்னைக்கு உன் மாமியார் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. கிறிஷ் தான் உன்னுடைய பையன்ற உண்மை தெரிஞ்சா மனோஜா இருக்கட்டும், விஜயாத்தன்னு யாராவது உன்னை புரிஞ்சுப்பாங்களா? இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் விஜயா உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. என்னைக்கு கிறிஷ் உன்னுடைய பையன்ற உண்மை தெரியுதோ அன்னைக்கே உன்னை சும்மா விட மாட்டாங்க. இப்படி நல்ல பேர் வாங்கினதுக்கே சந்தோஷப்படுறியே, உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சா அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க. மனோஜுக்கு நீ எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்கன்னு அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சிருந்தும் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுறியே, அதெல்லாம் பார்த்து தான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை யோசிக்கிறதான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ உன்னை பற்றின உண்மை அவங்களுக்கு தெரியாததுனால உன்னை நல்லபடியாக கவனிக்கிறாங்க, அதனால நீயும் சந்தோஷமாக இருக்க. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் முத்து மீனாவோட அருமை பெருமை உன் மாமியாருக்கு கண்டிப்பாக புரிய வரும். அதெல்லாம் பார்த்து நானே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு முத்து மீனாவுக்காக வித்யா பேசிகிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. வித்யா, உனக்காக உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ என்னடானா நான் சந்தோஷப்படுறேன்னா அதை பார்த்து நீயும் சந்தோஷப்படணும். இப்போ கூட உனக்கு மீனா முத்து தான் ரொம்ப முக்கியமாக இருக்காங்கல்ல, முருகன் மட்டும் இல்லை, நீயும் மீனா முத்துவுக்கு தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற. எப்படியோ நான் சந்தோஷமாக இருக்கேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோகிணி. உடனே வித்யாவும், ஆமாம், எப்பயும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தானே யோசிப்ப, அதனால தான் இப்படி யோசிச்சிட்ருக்க. சரி, கிருஷ்ண போய் பார்த்தியான்னு கேட்கும்போது, ஆமாம், கிருஷ்ண போய் பார்த்தேன். கிருஷ் இப்போ ரொம்ப நல்லா படிக்கிறான். ஆனால் என்ன, தன்னுடைய அப்பாவை பற்றி இப்போ தான் கிருஷ் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்கான். மனோஜ் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு கிருஷ் எப்படிலாம் பேசலாம் தெரியுமா? அதெல்லாம் கேட்கும்போது சீக்கிரமாகவே மனோஜை நான் வீடு வாங்கிட்டு தனியாக கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கிருஷ் ரொம்ப ஆசைப்படுறான் என் கூட இருக்கணும்னு. மனோஜ் என்னுடைய அப்பா, அதனால் சீக்கிரமாக நான் நம்ம வீட்டுக்கு வரணுமா, என்னை கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு இங்கே கிருஷ் சொல்லும்போது என்னாலேயே தாங்கிக்க முடியல. எனக்குன்னு நல்ல வருமானம் வந்த உடனே இங்கே கண்டிப்பாக புது வீடு வாங்கிட்டு நான் மனோஜை தனியாக கூப்பிட்டு போயிடுவேன். விஜயாத்தை மட்டும் இல்லை, யாருமே என் வீட்டு பக்கமே வராத மாதிரி செஞ்சுருவேன். அப்புறம் என்ன, என்னை பற்றின உண்மையை நான் சொல்லுவேன். கிருஷ் என்னுடைய பையன்னு இங்கே சொல்லி மனோஜுக்கு புரிய வைப்பேன். அப்புறம் கிருஷையும் என்ன மாதிரியே மனோஜ் ஏற்றுப்பார். அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் மனோஜுக்காக நான் உதவி செய்யணும்னு நினச்சி மனோஜோட பிஸ்னஸில் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிட்ருக்கேன். அதன் மூலமாக என் மாமியாரும் இப்போ என்ன ஏற்றுக்கிட்டாங்க. நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது வித்யா. அதனால் கண்டிப்பாக நான் நினச்சது எல்லாமே நடக்கும். சந்தோஷமாக என்னை பற்றின உண்மையை மனோஜ்கிட்ட சீக்கிரமாகவே நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வித்யாவும், பரவாயில்ல ரோகிணி, நல்லா யோசித்து தெளிவாக ஒரு முடிவெடு.
உனக்கு மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையை மட்டும் பார்க்காம கிறிஷோட வாழ்க்கையும் நீ பார்த்தா நல்லாயிருக்கும். அதை தானே உங்கள் அம்மாவும் ஆசைப்படுறாங்க, நானும் அதை தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. சரி, ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போகணும், இல்லைனா என் மாமியார் மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கேள்வி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல. எப்பயுமே என் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போகணும், சீக்கிரமாக நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி பேசிட்டு வித்யா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே இங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்துடுவீங்களா ரோகிணி? அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நீங்கள் செஞ்சிட்டிங்களா? ஏன்னா உங்களை நம்பி இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோகிணியும், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நீங்கள் எப்படி எங்களை நம்பி இந்த ஆர்டரை கொடுத்தீங்களோ அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிப்போம். நான் மட்டும் இந்த பிஸ்னஸை கவனிக்கல, மனோஜும் என் கூட இருக்கிறதுனால மனோஜ் வந்து ரொம்ப நேர்மையாக தன்னுடைய வேலையெல்லாம் செய்வார். நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ரோகிணி. சரி ரோகிணி, நாளைக்கு நான் சொன்ன பொருள் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறமா தர வேண்டிய பணத்தை நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் மனோஜும் அங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ரோகிணி இங்கே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் அந்த மேடம் ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு அவங்க கேட்ட பொருளெல்லாம் கொடுக்கணுமா, அவங்க அதுக்கான பணத்தையும் கொடுத்துருவாங்களாம். பாத்தியா, எப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினச்சேன். ஆனால் இங்கே கோகிலா அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உடனே நாளைக்கே இந்த ஏற்பாடெல்லாம் செய்யுங்க, நாங்கள் கேட்ட பொருளை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கு ஏற்ற பணத்தை நாங்கள் தரோம், ஆனால் உங்களுடைய பொருள் எல்லாமே சரியாக இருக்கணும், நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் பணத்தை தரமாட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நாம் எதுக்கு அவங்கள ஏமாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும், ஆமா ரோகிணி, நம்ம எப்பயும் உண்மையாக நேர்மையாக தானே நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம நாளைக்கு பொருளை கொடுத்த உடனே அவங்க பணம் கொடுத்துருவாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்க அங்கே உடனே விஜயா வராங்க. என்ன மனோஜ் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா, நாங்கள் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னோம்ல, அவங்க ஃபோன் பண்ணி அவங்க கேட்ட பொருளை நாளைக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும் மனோஜ், ரோகிணியால் உனக்கு இன்னும் என்னென்ன வந்து எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுன்னு நீ பார்க்க தானே போகிற. ரோகிணி, நீ என் மருமகளாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரோகிணி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனோஜ், நாளைக்கு உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல. அம்மாவுக்கு என்ன மனோஜ் செய்வேன்னு கேட்க, அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நானும் ரோகிணி இப்போ சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறோன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மனசு மாறினதுனால ரோகிணி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன்னு சொல்லும்போது எல்லாரும் அங்கே வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா, என் பையன் மனோஜ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், எனக்கு என்னெல்லாம் வாங்கி தரணும்னு அவன் நினைக்கிறான் தெரியுமா, எனக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் மனோஜ் தான் வந்து வாங்கி தரப்போகிறான், எனக்கு என் பையன் மனோஜை நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே விஜயா முத்துவை பார்க்குறாங்க. முத்து, என்னப்பா சவாரிக்கு போயிட்டு வந்துட்டியான்னு கேட்க, ஆமாம், என் வேலையை முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, உனக்கு சரியாக சவாரி வேற வரதில்ல, சம்பாதிக்க உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கலன்னு நீ தான் முத்துக்கிட்ட எப்போ பார்த்தாலும் மீனா கிட்ட எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பல்ல முத்து, அதனால இப்போ என் பையன் மனோஜோட கடையில் பேசாமல் நீ வேலைக்கு போறியா? இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, நாளைக்கு நீ எங்கேயும் வேலைக்கு போகாமல் அதான் மனோஜும் ரோகிணியும் அவங்க பொருளெல்லாம் கொண்டு போய் எங்கே கொடுக்கணும்னு பார்த்து அந்த வேலையை செஞ்சேன்னா மனோஜ் உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பான். எதுக்கு சவாரிக்கெல்லாம் போகணும், இப்படி மனோஜ் கொடுக்குற சின்ன சின்ன வேலையை செஞ்சு உனக்கு வர வருமானத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கலாம்ல. வருமானமே வராமல் இருக்கிறதுக்கு, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு, ஏன் மனோஜ் வந்து வேலைக்கு கூப்பிட்டா போக மாட்டியான்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க, ஏன் போக மாட்டேன், கண்டிப்பாக போவேன், யார் வேலைன்னு சொன்னாலும் அதை செய்வேன், ஏன்னா எனக்கு வருமானம் வந்தால் போதும். என்ன மனோஜ், உன் கடைக்கு நாளைக்கு வரட்டுமான்னு கேட்க, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, பார்த்தல்ல முத்து, என்னை விட நிறைய சம்பாதிக்கணும்னு நீயும் மீனாவும் நினைக்கலாம் முத்து, ஆனால் அதெல்லாம் நடக்காது. அப்புறம் என் கடையில் வந்து தான் நிற்கணும் வேலை செய்கிறதுக்காக. நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன், ஆனால் இந்த பொருளெல்லாம் அவங்க சொன்ன இடத்துக்கு சரியாக எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள், உங்களுக்கு 2 கார் இருக்குங்க, நானும் வந்து நல்லா சம்பாதிக்கணும்னு புது பிஸ்னஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் என்னடானா மனோஜ் கடையில் மனோஜ்கிட்டயா வேலைக்கு போகிறீங்க? வேண்டாங்க,
ஏற்கனவே அந்த ரோகிணியும் மனோஜும் நம்மளை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. இப்போ அவங்க கடைக்கு வேலைக்கு போனால் விஜயாத்தை வேணும்னே வந்து நம்மளை தலகுனிய வைக்கணுன்றதுக்காகவே இப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு வந்த வருமானம் போதும்னு ஏங்க யோசிக்கணும்? அப்படி எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் மனோஜோட கடைக்கு போகவும் வேண்டாம், உங்கள் அண்ணன் மனோஜ் சொல்கிற வேலையை நீங்கள் செய்யவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முத்துவும், என்ன மீனா இதுக்கெல்லாம் இவ்வளோ யோசிக்கிற? நான் என்ன வேற யார் கடைக்கவோ வேலைக்கு போகிறேன்? இல்லையே, மனோஜுக்காக தானே. மனோஜ் என்னுடைய அண்ணன் தானே. அது மட்டும் இல்லை, என் அப்பாவோட பணத்தை வச்சு தான் இந்த பிஸ்னஸே இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் அப்பாவையே ஏமாத்தணும்னு நினச்சிருக்காங்க. இன்னும் புதுசாக இந்த ஆர்டர் வேற கிடச்சிருக்கு. என்னென்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. மீனா, கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சு வரக்கூடிய வருமானத்தை யார் தந்தா என்ன? மனோஜ் அந்த பணத்தை கொடுக்கட்டும், அதுவே போதும். அது மட்டும் இல்லை, எனக்கும் சரியாக சவாரி வரதில்லை. நானும் வேலைக்கு போகாமல் இருக்கிறத விட இங்கே வந்து மனோஜ் சொன்ன வேலையை செஞ்சுட்டு எனக்கு அந்த வருமானம் வந்து சரிதான்னு தோணுது. அதனால் நீ கவலைப்படாத. நான் நாளைக்கு மனோஜோட கடைக்கு போக தான் போகிறேன். மனோஜ் தர வேண்டிய பணத்தை எனக்கு கொடுக்கட்டும். மனோஜ் சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டு போகிறேன், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலையும், பாத்தியா மனோஜ், இதே முத்துவுக்கு ஒரு உதவினா நீ கண்டிப்பாக வந்து நிற்க மாட்ட. ஆனால் முத்து வந்து பணத்துக்காக உனக்கு உதவி செய்கிறதுக்காக வரல. இந்த ஆர்டரை நீ நல்லபடியாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் முத்து உன்னுடைய கடைக்கு வேலைக்காக வரான். அதனால் பார்த்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத. முத்து மட்டும் உதவி செய்யலை, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால் பொறுப்பாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்பா என்ன இருந்தாலும் முத்து வேலை செஞ்சதுக்கு நான் பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ரோகிணி யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மனோஜ் தேவையில்லாமல் முத்துவை கடைக்கு வர வைக்கணும்? ஏற்கனவே முத்து கடைக்கு வந்தாலே பிரச்சனை தான் வரும், அது எனக்கு தெரியும். ஆனால் மனோஜுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. மனோஜ் சொன்ன மாதிரியே முத்து அடுத்த நாள் வந்து மனோஜோட கடையில் வந்து நிற்கிறாரு. அங்கே ஒவ்வொரு பொருளையுமே பார்க்குறாரு. மனோஜ் வந்து சொல்கிறாரு, பாத்தியா எவ்வளோ பொருளை நான் கொடுக்குறேன்னு, இதனால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அதுவும் என் மனைவி ரோகிணியால். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஆமாம், இந்த பொருளை தான் அவங்க சொன்ன இடத்துக்கு நீ அனுப்பணுமா? இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, நீ புது பொருளை வாங்கி அனுப்புனா அவங்க உன்னை பெருமையாக பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்தா புது பொருள் மாதிரியே தெரியலையே. இந்த பொருளெல்லாம் நீ பயன்படுத்தாமல் வச்சுருந்தியா? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஒவ்வொன்றையும் இங்கே முத்து கவனிக்கிறாரு, பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மனோஜே, சந்தோஷ் சார்கிட்ட சொல்லி பொருளெல்லாம் அனுப்ப சொன்னியா இல்லையா அப்படின்னு முத்து கேட்க, உடனே மனோஜும், என்ன முத்து, என்னுடைய பிஸ்னஸில் நீ தலையிடுற? உனக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? தேவையில்லாமல் நீயெல்லாம் கேள்வி கேட்குற. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உனக்கு சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு. கேள்வி கேட்காத, புரியுதான்னு சொல்ல. அப்போ தான் இங்கே முத்துவுக்கு தெரிய வருது, சரியாக வேலை செய்யாத பொருளையும் இங்கே வந்து ஏற்கனவே கடையில் இருந்த பொருள் அப்படி எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கணும். அவங்கள ஏமாத்தினாலும் பரவாயில்ல, இதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து புரிஞ்சுக்கிறாரு. உடனே அங்கே வந்த ரோகிணி, என்ன முத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பொருளெல்லாம் நீங்கள் வண்டியில் எடுத்து வைங்க. அது மட்டும் இல்லை, நான் சொல்கிற இடத்துக்கு இந்த பொருளை கொண்டு போங்க. நானும் மனோஜும் காரில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பார்லலம்மா, உங்களுக்கும் மனோஜ் என்ன செய்கிறான்னு தெரியுமான்னு கேட்கும்போது, மனோஜை பற்றி என்கிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல்? நீங்கள் எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா இங்கேருந்து கிளம்பி போங்க. உதவி செய்கிறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் பேசுனீங்கல்ல, அப்புறம் என்ன? அதான் நீங்கள் செய்கிற வேலைக்கு நானும் மனோஜும் பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல. நீங்கள் வேலை செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பாம நீங்கள் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. மனோஜ் தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக தான் செய்வார். இந்த பொருளெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. அவங்க இதை வாங்கிட்டு நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இவங்க 2 பேரும் அந்த மேடமை வந்து ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி நம்ம சொல்ல வரதை புரிஞ்சுக்காம மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரோகிணிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி கொண்டு போய் எங்கே கொடுக்குறது? என்னையும் தப்பாக நினைப்பாங்களே. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம உண்மையை சொன்னாதான் சரிப்பட்டு வரும். இங்கே மனோஜ் இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. இருக்கிற நல்ல பொருளை கொடுத்து அதன் மூலமாக லாபம் கிடைச்சா பரவாயில்ல. வேலை செய்யாத பொருளை கொடுத்து அதன் மூலமாக லாபம் கிடைக்கணும்னு பார்த்தா சரிப்பட்டு வருமா என்ன? இந்த உண்மை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள மனோஜ் ஏமாத்துறதா இருக்கான்னு சொல்லி உண்மையை நானே சொல்ல போகிறேன். ஏற்கனவே எங்கள் அம்மாவை பற்றின உண்மையை நான் தானே சொன்னேன். நான் எதுக்கு மனோஜ்காக உண்மையெல்லாம் மறைக்கணும்? எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன், அப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்னு முத்து அங்கே மனோஜ் ரோகிணி சொன்ன வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு
கடையிலேருந்து அவங்க கொடுத்த அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை அங்கே கோகிலாவும் கோகிலாவோட ஃப்ரெண்டும் இருக்கிற இடத்துக்கு முத்துவே எடுத்துகிட்டு போக, முத்துவை பார்த்துட்டு கோகிலா ரொம்ப சந்தோஷமாக வாங்க முத்துன்னு கூப்பிட, மேடம் உங்களை தான் பார்க்கணுன்னு நினச்சேன், நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, எங்கள் அண்ணன் தான் இந்த பொருளெல்லாம் அங்கே போகணும் நீ எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னான், ஆனால் இப்போ தான் எனக்கு உண்மை தெரிய வந்தது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்ன முத்து எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும். மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தீங்க, ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காம அவங்களுக்கு நல்ல வருமானம் வரணும் லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல பொருளை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. வேணும்னா ஒவ்வொன்றையும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பொருளையும் அங்கே அவங்க வந்து ஒவ்வொன்றையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, ஆமாம் இந்த பொருளெல்லாம் வேலை செய்யவே இல்லை. இவங்க சொன்னதை நம்பி நானும் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து இதை பயன்படுத்தும் போது வேலை செய்யலைன்னு நான் தான் ஏமாந்து போய் இருக்கணும். முத்து நீங்கள் மனோஜ் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஆனால் மனோஜ் அதை கேட்க தயாராகவே இல்லை. ஏன்னா மனோஜுக்கு பணம் தான் முக்கியம். ஆனால் நீங்கள் மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருந்தா எந்த உண்மையும் சொல்லாமல் இந்த பொருளை எங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை இந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் வந்தீங்க. வேற யாராவது வந்திருந்தா மனோஜ் சொன்ன மாதிரியே இந்த பொருளை கொடுத்துட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. நாங்களும் இது எல்லாமே ரொம்ப நல்ல பொருளாக இருக்குன்னு நம்பி ஏமாந்து போய் நின்றுப்போம். ரோகிணி மனோஜை பாராட்டி கேட்ட பணத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் நாங்கள் நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக மனோஜ் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க. உங்கள் அண்ணன் மனோஜ் ஏன் இப்படி செய்கிறாருன்னு கேட்க, என் அண்ணன் மனோஜ் மட்டும் இல்லை, அந்த ரோகிணிக்கிட்டேயும் இந்த உண்மையை பற்றி கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நீங்கள் வேலை செய்ய தானே வந்தீங்க, நாங்கள் சொன்ன வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு தரக்கூடிய பணம் எனக்கு முக்கியமே இல்லை. ஆனால் நீங்கள் யாரும் மனோஜால் ஏமாந்து போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே கோகிலா சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, மனோஜ் அப்போ இப்படி தான் வந்து கடை நடத்துகிறாரா என்ன? அப்போ மனோஜ்கிட்ட பொருள் வாங்குற எல்லாரும் ஏமாந்து போய் தான் நிற்கிறாங்களா? இப்படிப்பட்ட பொருள் தான் மனோஜோட கடையில் இருக்கா? முன்னாடியே அங்கே ரோகிணியோட கடையில் என்னென்ன பொருள் இருக்குது அது எல்லாமே நம்ம நினைக்கிற பொருள் தானான்னு பார்த்துட்டு வந்திருக்கணும். ரோகிணி வந்து உங்கள் ஆஃபீஸில் பேசின உடனே ரோகிணியை நம்புனீங்கல்ல, அதான் நமக்கு இப்படி ஒரு நிலைமை. இனி முத்து நமக்கு செஞ்ச உதவிக்காக முத்துவை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சி இவ்வளோ பெரிய தப்பு பண்ண மனோஜை எப்படி நம்ம சும்மா விடுறது? கண்டிப்பாக மனோஜை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ மனோஜும் ரோகிணியும் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, வரட்டும் நான் பேசுகிறேன், ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்குறேன், இனி எப்படி அவங்க அந்த கடையை நடத்துகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். எனக்கே பிரச்சனை செய்யணும் என்னையே ஏமாத்தணும்னு நினச்சா நான் சும்மா இருப்பேனா என்ன? என்னை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜயா என்னை ஏமாத்தணும்னு நினச்சதுக்கே விஜயாவை போலீஸில் மாட்டி விடணும்னு நினச்சேன் நான். போனா போதுன்னு முத்து மீனாவால் தான் நான் வந்து விஜயா செஞ்ச தப்புக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் செய்யாமல் விஜயாவை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனால் இப்போ மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து என்ன மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டையும் ஏமாற்றணும்னு நினச்சா நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? மீனா வந்து எவ்வளோ நல்ல குணத்தோட மனோஜுக்கு உதவி செய்யணும்னு இந்த ஆர்டர் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு என்கிட்ட பேசினாங்க. அதனால தானே இந்த ஆர்டரை நான் மனோஜுக்கு கொடுத்தேன். ரோகிணியும் வந்து ரொம்ப பெருமையால் பேசினாங்க மனோஜை பற்றி. அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி செய்யாமல் யாரை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க? என்னையா? அவங்க தான் ஏமாந்து போய் நிற்க போகிறாங்க மனோஜ். அவங்க வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு முத்துக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க, அந்த சமயம் ரொம்ப சந்தோஷமாக நிறைய பணம் கிடைக்க போகுதுன்னு ரோகிணியும் மனோஜும் காரில் வந்து இறங்குறாங்க. இங்கே முத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் வந்து உங்கள் கடையில் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மனோஜும் ரோகிணியும் எவ்வளோ ஏளனமாக பேசுனாங்க. அவங்க வேலையை உண்மையாக பொறுப்பாக செஞ்சால் எதுக்காக தலை குனிஞ்சு நிற்கணும்? வேலையை நேர்மையாக செய்யாமல் இருந்தால் இப்படி தான் இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. ரோகிணியும் மனோஜும் அங்கே வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக கோகிலாக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் நீங்கள் சொன்ன மாதிரியே சரியான நேரத்துக்கு இங்கே நாங்கள் பொருளெல்லாம் அனுப்பிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, ரோகிணியை கோகிலா பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ என்ன சொன்ன, என்ன செஞ்சு வச்சுருக்க? நீங்கள் என்ன ஏமாத்துறது பத்தாதுன்னு உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்க காரணம் மீனா சொன்னதால தான் மனோஜை நம்பி இந்த பெரிய பொறுப்பை வந்து ரோகிணி உங்ககிட்ட என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் இப்படியா ஏமாத்துவீங்க? இந்த பொருளை நாங்கள் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்கணுமான்னு கேட்க, ஆமாம் மேடம்,
நாங்கள் வந்து எல்லாத்தையும் யோசித்து நல்ல பொருளை தான் உங்களுக்கு அனுப்பணும், வேணும்னா மனோஜ் கிட்ட கேளுங்கன்னு சொல்ல மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு. ரோகிணி கொஞ்சம் பொறுமையாக அமைதியாருன்னு சொல்லும்போது, மனோஜ் அவங்க என்ன பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காங்க, நீ பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற, ஒன்னால தான் இந்த முத்து வந்து என்ன சொன்னாருன்னு தெரியல, வந்த உடனே கோபமாக பேசுகிறாங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன், முத்து என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. நான் உண்மையை சொன்ன பாடலம்மா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ், முத்து நீ என்ன உண்மையை சொன்ன, உன்னால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் வருது, வீட்லேயும் இப்படி தான் செய்கிற, இப்போ பாரு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிது, அவங்க எதுக்காக எங்ககிட்ட இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் கோகிலா வந்து சொல்கிறாங்க. முத்து தம்பி ரொம்ப நல்லவர், அதான் அவருக்கு தெரிஞ்ச உண்மையை தெளிவாக எங்ககிட்ட சொல்லிட்டாரு. நீங்கள் வேணும்னே சரியாக வேலை செய்யாத பொருளை எங்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கணும், ஆனால் நாங்கள் ஏமாந்தா பரவாயில்லன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை ரோகிணி, இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே, நீங்களும் மனோஜ் கூட சேர்ந்துட்டு இந்த உண்மையை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஏமாத்தலாம் நினச்சிருக்கீங்கல்லன்னு சொல்ல, மனோஜ் என்ன மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீ சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி புது பொருளெல்லாம் வர வச்சல, இவங்க சொன்ன எல்லா பொருளும் வந்ததில்ல, அப்புறம் என்னென்னவோ சொல்கிறாங்க புரியலன்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, பொருளெல்லாம் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன பொருளை அனுப்பியிருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்க பார்லலமான்னு சொல்ல, மனோஜ் எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாரு, வசமாக மாட்டிக்கிட்டேன், முத்துவை உதவிக்கு கூப்பிட்டது தான் பெரிய தப்பு, வேற யாராவது வந்திருந்தா இப்போ இந்த பொருளை கொடுத்துட்டு கிளம்பி போயிருப்பாங்க, ஆனால் முத்து நேர்மையாக இருக்கணும், உண்மையை தான் சொல்லணும்னு இப்போ மனோஜை வசமாக மாட்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முத்து நல்ல பேர் வாங்கிட்டாரு, ஆனால் மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாரு, மனோஜால் என்னையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வெளுத்து வாங்குறாங்களே, இப்போ என்ன செய்கிறது மனோஜ்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் வேற வழி இல்லாமல், மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்தேன், நான் செஞ்ச தப்புக்கு ரோகிணியை கேள்வி கேட்காதீங்க, ரோகிணிக்கு இது என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியாது, நான் தான் இருந்த பொருளெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு யோசித்தேன், ஆனால் புது பொருளை உங்களுக்கு அனுப்பியிருக்கணும், நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, பெரிய ஆர்டர் கொடுத்தீங்க, உங்களை நம்பினேன், ஆனால் நீங்களும் என்னை நம்புனீங்க, நான் தான் தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சு வசமாக மாட்டிக்கிட்டேன் முத்து, எதுவாக இருந்தாலும் நீ யோசிச்சு என்னை பற்றி சொல்லியிருக்கவே கூடாது, உன்னை வேலைக்கு வர சொன்னது தான் பெரிய தப்பு, ரோகிணி சொன்ன மாதிரியே நான் வந்து கேட்டிருக்கணும், என்னை வசமாக மாட்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிக்ரியா முத்துன்னு கேட்கும்போது, நீ தானே மனோஜ் பெரிய தப்பு பண்ணியிருக்க, நீ என்ன கேள்வி கேட்குற, நீ சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன், அதுக்கு தர வேண்டிய பணத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற முத்துன்னு கேட்க, ஆமாம் இந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொன்னேன், நானும் சரியாக கொண்டு வந்து வச்சிட்டேன், நீ சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன்ல, அப்போ நீ சொன்ன மாதிரியே பணம் எனக்கு வரணுமா வேண்டாமா, கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்ன முத்து அப்படின்னு சொல்கிறாங்க, உனக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் செய்ய தெரியும்னு என்ன பேச்சு பேசினேன், ஆனால் இப்போ பார்த்தியா உன்னுடைய நிலைமைய, யோசிக்காம நீ செஞ்ச பிரச்சனையால் வசமாக மாட்டிக்கிட்ட, ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலை, உண்மையை தான் சொன்னேன், நீ சொன்ன மாதிரியே பொருளை கொண்டு வந்து வச்சேன்ல, நான் வந்து வேலை செஞ்சுருக்கேனா இல்லையா, அதுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ பேசிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. உடனே ரோகிணி முத்துக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இவங்கக்கிட்ட நாங்கள் பேசி எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமாக உண்மையை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எப்படியோ நமக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன், மனோஜ் பணம் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான் அப்படின்னு மனோஜை மாட்டி விட்டுட்டு முத்து சந்தோஷமாக பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் மனோஜ் செஞ்ச இந்த பிரச்சனையால் வசமாக மாட்டிக்கிட்ட மனோஜ் மேலே கோகிலா ரொம்ப கோபமாக இருந்ததால் உடனே போலீஸை வர வச்சு நடந்த உண்மையை சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, ஆனால் அவருடைய கடையில் இப்படிப்பட்ட பொருள் தான் இருக்குது, இந்த பொருளெல்லாம் வேலையே செய்யலை, ஆனால் நிறைய லாபம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த பொருளை எங்ககிட்ட கொடுத்து எங்களை ஏமாற்றணும்னு நினச்சிருக்காரு, நல்ல வேலை மனோஜோட தம்பி முத்து உண்மையை சொல்லி எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காரு, அதனால் இங்கே வந்து மனோஜ் மேலே வந்து எங்களுக்கு இருந்த நம்பிக்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, இனி மனோஜை நம்ப நாங்கள் தயாராக இல்லை, எங்களையே மனோஜ் ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா எத்தனை பேரை ஏமாத்திருப்பாரு மனோஜ், அப்போ மனோஜோட கடையில் இங்கே தேவையில்லாத பொருளை தான் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க போல், இன்னும் யாரும் மனோஜ் கிட்ட ஏமாறக்கூடாது, அதனால் மனோஜ் அந்த கடையை நடத்தவும் கூடாது, பேசாமல் நீங்கள் அந்த கடையை இனி நடத்தவே மாட்டேன்னு மனோஜ் கிட்ட முதல்ல சொல்லி, மனோஜ் வந்து அந்த கடையில் இனி ஓனராக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மாட்டி விட்டுடுறாங்க. மனோஜ் அனுப்பின அந்த பொருளை அங்கே வந்த போலீஸும் பார்க்குறாங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான்,
மனோஜ் தனக்கு லாபம் கிடைச்சா போதும், மற்றவங்கள ஏமாத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்லி ஒவ்வொருத்தரையும் இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்காரு போல. அதனால தான் மனோஜ் செஞ்ச தப்பை நம்மக்கிட்ட வந்து ஆதாரத்தோட இவங்க உண்மையை நிரூபிச்சிருக்காங்க. அப்போ மனோஜ் இனி அந்த கடைக்கு ஓனராகவும் இருக்க முடியாது, அந்த கடையை நடத்தவும் முடியாது. நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜோட கடைக்கு போகிறாங்க. மனோஜ் வந்து ரொம்பவே அழுகிறாரு. வேண்டாம் சார், இனி இப்படி யாரையும் ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். சொல்லப்போனால் நான் வந்து இப்போ தான் சார் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். பெரிய லாபம் கிடைக்க போகுது, அதனால் இருக்கிற இந்த பொருளை கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் என் தம்பி முத்து இப்படி மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்கன்னு இங்கே வந்து மனோஜ் அழுதுகிட்டே பேச ரோகிணியும் மன்னிப்பு கேட்குறாங்க. மனோஜ் இப்படி செய்ய மாட்டாரு, ஏதோ தெரியாமல் இப்படி செஞ்சுட்டாரு, இப்போ மட்டும் மனோஜை வந்து மன்னிச்சிடுங்க, இனி மனோஜ் இப்படி செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ செஞ்சதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், அவங்க மனோஜ் செஞ்ச தப்புக்கு எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க அப்படின்னு மனோஜோட கடையை மூடிடுறாங்க. மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நிற்க அங்கே இருக்கிற போலீஸ் சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் வாங்க, என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படியா கடையை நடத்துவீங்க? எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. ஆனால் யார் வேணாலும் நீங்கள் இப்படி செய்கிறதுனால உங்களை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விடுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. இங்கே மனோஜ் இப்படி செஞ்சுட்டாருன்னு முத்து மூலமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர இங்கே விஜயா உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? என் பையன் மனோஜுக்கு பிரச்சனையா? இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா ரோகிணியும் மனோஜும் கிளம்பி போனாங்களே, ஆனால் இப்போ வந்து மனோஜை போலீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழுதுகிட்டே போக போலீஸ் நடந்த எல்லாத்தையும் விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் சொன்ன உடனே அண்ணாமலை மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இப்படி ஒரு வேலையை நீ செஞ்சுட்ட, அதனால தான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக கோகிலா சொன்னதால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட மனோஜை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. என் பையன் மனோஜுக்கா இப்படி ஒரு நிலைமை? ரோகிணி, என்ன ரோகிணி, நீயாவது மனோஜுக்கு புரிய வச்சிருக்க வேண்டாமா? ஒன்னால் மனோஜோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்குதுன்னு நினச்சா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு என் பையனுக்கு, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு ரோகிணியை கேள்வி கேட்குறாங்க. விஜயா வந்து மனோஜ் மேலே தான் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்காம ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, நிறைய லாபம் கிடைக்க போகுது, இந்த பிஸ்னஸ் மூலமாக நாங்கள் வந்து நிறைய சம்பாதிக்க போகிறோன்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, மனோஜை எப்படி மாட்டி விட்டேன் பாத்தியா? நான் உண்மையை தான் மீனா சொன்னேன், அதனால மனோஜும் ரோகிணி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம வேலையை பார்ப்போம் மீனா, நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நம்ம நேர்மையாக நம்ம வேலையை செய்கிறதுனால எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க. பொய் சொன்னால் இங்கே வந்து மனோஜ் ஏமாத்தலாம் நினச்சதுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு, நாம் என்ன செய்கிறது, நாம் எதுக்கு இங்கே இருக்கணும், வா மீனா அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. இங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கு முத்து செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு அண்ணாமலை.